காணி அப்படியே விகாரை இருக்கும். விகாரை உடைக்க போறது இல்லை எங்கேயுமே. அந்த காணி அப்படியே இருக்கத்தக்கமே அதை சுத்தி இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டு நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு டிசிசி மீட்டிங் நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கில் வந்து தையிட்டி விகாரையை பற்றி அர்ச்சுனா ஆணவத்தோட சொன்ன பதில் நாங்கள் பார்த்தோம். அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு இது அரசியல், அவ்வளவுதான். அது அரசியல் இங்கே செய்கிறார்கள். இந்த இதில் இருக்கிற எல்லாரும் அரசியல் தான் செய்கிறார்கள். அதாவது அர்ச்சுனா சொன்ன கருத்தை நான் உங்களை சொல்கிறேன். இந்த தையிட்டி ஆட்ட இடங்கள் இருக்கோ, அந்த காணிகள் இருக்கோ, வாங்க அந்த காணியில் வந்து எடுத்துக்கொண்டு அளந்து எடுங்கன்ற மாதிரி மிச்சத்தை அப்படியே விடுங்க. அட்டுமடி அது 100 வருஷமாக இருந்தாலும் அந்த தையிட்டி அதெல்லாம் இருக்குமென்று சொன்னேன். பாருங்க எப்படி ஒரு அராஜகம் நடக்குதுன்றதை பாருங்க அந்த நாட்டில். அதாவது முதல் ஒரு மனிதனுக்கு, ஒரு குடிமகனுக்கு, அங்கே வாழ்ந்தவனுக்கு, அங்கே பிறந்தவனுக்கு சொந்த காணியில் தான் என்ன செய்யணும் தான் அது நியாயமாக இருக்கணும். இது ஜெர்மனில் இல்லாட்டி இது இங்கிலாந்துலையோ இது எங்கேயோ ஒருத்த ஜெர்மன் அரசாங்கம் கவர்மெண்ட் கட்டியிருந்தா இருந்தால் அந்த கோயிலை இடிச்சிட்டு அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நஷ்டம் கொடுத்து அந்த கோயிலை கட்டினாக்கள் எல்லாரையும் ஜெயிலுக்கே போட்டிருக்கு. ஸோ அதுதான் உண்மை. அதாவது இதை நான் ஒரு சின்ன ஐடியாவை இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த ஐடியாவை வைக்கிறேன். அதாவது இலங்கை அரசாங்கமோ இல்லாட்டி உங்களோட தமிழ் அரசியல்வாதிகளோ அரசியல் அந்த காணியை வச்சு அரசியல் செய்தது போதும். அதாவது இந்த காணி சொந்தக்காரர் இந்த நான் சொல்கிற ஐடியாவை ஏற்றுக்கொண்டால் அதை செய்யுங்க. அதாவது இந்த காணி வந்து இருக்கட்டும், அதாவது இந்த கோயிலும் அதில் இருக்கட்டும். ஒருவருக்கும் அந்த கோயில் பிரித்து எழுத வேண்டாம். இல்லாட்டி அந்த காணியை ஒருபோதும் சில புத்த அந்த கோயிலுக்கென்று எழுத வேண்டாம். அந்த காணி தமிழன் காணியாய ஆண்டாண்டு காலமாக இருக்க வேண்டும். அப்போதான் தமிழன் எப்படி அடக்கப்பட்டான் வரலாறு ஆண்டாண்டு காலமாக தெரிய வரும். சிங்களவனால எப்படி நாங்கள் வேதனைப்பட்டாங்க, இல்லாட்டி மறந்துடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அருச்சித்தாத்தை சொல்கிறானே, தமிழன் நல்லூர் இருக்கிறது முஸ்லீம்காரன்ற காணி என்று. அப்போ அந்த பரம்பரை அவர் ஒரு வழி ஒன்று இருக்குத்தான். அந்த வழியை இதிலையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கதை நான் இந்த தீர்வை சொல்கிறேன். அதாவது முதலாவது வந்து இது ஆற்று ஆட்சியில் நடக்கப்பட்டது. இந்த கோயில் ஆற்று ஆட்சியில் கட்டப்பட்ட ஆட்சி என்று பார்த்தோம்னா ராஜபக்சான்ற அந்த கொடூர ஆட்சி என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஸோ அந்த ஆட்சியில் கட்டப்பட்டது. அதாவது அந்த ஆட்சின்றது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அவ்வளோ ஒரு திருட்டுத்தனமான ஆட்சி என்றது. எப்படி ஒரு துணி வரும் ஆற்றியோர், அது நீங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் எப்படி துணி வரும் நீங்கள் ஒரு ஆற்றியோர் காணியில் அந்த கோயிலை கட்டுறதுக்கு? அது ஒரு தமிழன்ற அது காணி, சிங்களவன்ற காணினா ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த மதம் சார்ந்தவர்னு சொல்லலாம். அப்போ இது வேறு மதம் சார்ந்தவன்ற காணியில் ஒரு கோயிலை கட்டுறதுக்கு ஒரு கேள்வியோட கேட்காம நீங்கள் உங்கள்கிட்ட அவற்றை அனுமதி இல்லாமல் உங்களுக்கு விருப்பினதை நீங்கள் செய்தீங்க. ஸோ இதனால் இப்போ இந்த அனுரகுமார திசாநாயகன்ற அரசு தயவு செய்து இது ஒரு தெளிவான முடிவெடுத்து இதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி இதை வச்சு அர்ஜுனா நம்மளை கொண்டு வர போகிறாராம். இதை வச்சு பலர் அரசியல் செய்கிறார்கள் அங்கே உள்ள அரசியல்வாதிகள். அவ்வளோதான் நடக்குது. ஏன்னா இதை விட வேறு வேலையெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இதை வச்சு அரசியல் செய்கிறான் இப்போ வேலையாக இப்போ அவர்கள் பலர் தெரிகிறார்கள். இது கொண்டுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. முதலாவது சட்டவிரோதமாக இந்த கோயில் கட்டினவர்களை ஜெயிலில் போடவன். அதுதான் முதலாவது நான் சொல்ல போகிற ஒரு விடயம். அதாவது இந்த கோயிலை கட்டினவர்கள் அது அனுரகுமார், அதாவது ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி ராஜபக்ச குடும்பமாக இருந்தாலும் சரி, யார் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரோ அந்த ஒஃபீஸரை கொண்டே ஜெயிலில் மேல் போடணும். அடுத்தது யார் அதை கட்டினார்கள், யார் என்னது கட்டினாங்கன்னு அவர்களை கொண்டே ஜெயிலில் போடணும். அதுதான் அந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பாக இருக்குது. அது உங்கள் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அதை பேர்ந்து வார்த்தை. அதாவது அடுத்தது இந்த காணி இந்த தமிழன்ற பேர்லேயே இருக்கணும். இந்த காணி பரம்பரையாக இவை இந்த குடும்பத்துக்கு இந்த காணிலேருந்து வாடகை போகணும். உடனடியாக இந்த காணியில் இவ்வளோ கஷ்டப்பட்ட மனன் வந்து வேதனைப்பட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டத்துக்கு கஷ்டப்பட்ட இந்த குடும்பத்துக்கு உடனடியாக இந்த காணின்ற பெறுமதி 100% கொடுக்க வேணும். 1000 ரூபா காணி என்றால் அதை 100% இவைக்கு உடனே அரசாங்கம் பே பண்ண வேணும். அதாவது அந்த அரசாங்கம் உடனே பே பண்ண வேணும். அதுக்கு பிறகு மாதம் வருமானத்தை மாதம் அதாவது நாட்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 100 வருடத்துக்கு ஏற்ற மாதிரி, பெறுமதிக்கு ஏற்ற மாதிரி இவைக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த பரம்பரைக்கு அதாவது பணம் போகணும், வாடகை பணம் போகணும். இதுதான் ஒரு சிறந்த வழி. சிங்கள மக்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுடைய புத்தரை கும்பிட்டு வணங்கிட்டு போகலாம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒற்றுமையாக நீங்கள் வாழ போகிறீங்கன்னா இதைத்தான் நீங்கள் செய்யணும். இதை செய்தீங்களா இருந்தால் இது சிறந்த வழி. இதுக்கு முயற்சி சொல்ல போனால் எந்த ஐடியா ஒரு சிறந்த ஐடியா இல்லை. இந்த காணிக்காரர் ஒத்துக்கொண்டா மட்டும்தான். அப்படி இல்லாட்டி காணிக்காரர் ஒத்துக்கொள்ளாட்டி அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த உண்மையை சொல்ல போனால் வெளிநாடுகளில் செய்த மாதிரி இந்த புத்தரை நீங்கள் அகற்றி போட்டு உங்களுக்கு பெர்மிஷன் எடுத்து வேறு இடத்த கொண்டே கைங்க. அதாவது உண்மையை சொல்ல போனால் இடிக்க தேவையில்லை. இதெல்லாம் இப்போ தூக்குறதுக்கெல்லாம் அப்படியே கொண்டே வேறு இடத்த மாற்றி வைக்கிறதுக்கும் செய்யலாம். அதாவது இடிச்சதான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு பெரிய ஒரு இதொன்று எடுத்து தூக்கி அப்படியே கொண்டே வேறு இடத்த பெர்மிஷன் எடுத்துக்கொண்டே அந்த அந்த கோபுரத்தை கொண்டே வைக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஸோ இதுதான் தேவை அந்த நாட்டுக்கு. அப்போ தான் அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்குன்னு அந்த நாட்டில் பாசம் பெறும். ஸோ அதை விட்டுட்டு அனுராவும் இதை வச்சு அரசியல் செய்கிறார், இதை அர்ஜுனாவும் இதை வச்சு நம்மளை கொண்டு வர பார்க்குறார்.
அதே மாதிரி கயந்திரனும் இதை வச்சு அரசியல் செய்கிறார். இப்படியே கதைச்சு கொண்டு தான் எல்லாம் இருக்கிறீங்க வழியே. இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு யாருமே இல்லை. ஸோ இது ஒரு சிறந்த தீர்ப்பாக இருக்கும். மக்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க. எனக்கு தெரியும் இந்த தீர்ப்புகள் உங்கள் சரி வராது. இப்படியான நாடு நீங்கள் இன்னும் வளரையில், நீங்கள் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் 30-40 வருடத்துக்கு பின்னுக்கு நிற்கிறீங்கன்னு தெரியும். இது ஜெர்மனிலையோ அல்லாட்டி இங்கிலாந்துலையோ நடக்காத முதல் அப்படி நடந்தால் உடனே இடிக்கப்படும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இல்லையா. அதுதான் ஐயா நாடு. அதனால இந்த நாட்டை நாங்கள் விரும்புகிறோம். இன்று வரை இந்த மண்ணை நாங்கள் கட்டி பிடிச்சி கொண்டு இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். உங்கள் என்னத்தை செய்கிறன்ற அடுத்த கட்டம், உங்கள் அடுத்த கட்டம் எங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்ற அடுத்த கட்டம். ஸோ அந்த உரிமையை இந்த உரிமையை அதாவது அனுரகுமார ஜனநாயக அந்த மக்களுக்கு இந்த சட்டங்களை நிறைவேற்றி உரிமையை கொடு. இதைத்தான் செய்ய வேண்டும். சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அவ்வளோ வேற ஒரு வழி இல்லை. அதை நிறைவேற்றி உரிமையை கொடு. அப்படி இல்லாட்டி இவங்க இதை வச்சு அடுத்த முறை கொடூர ஆட்சியை கொண்டு தயாராக உள்ளார்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே எழுதுங்க.